ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புது லாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பவுல் ஷேப்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, என்னோடய டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே. ஏன்னா தொடர்ந்து நல்லாவே வெயில் இருக்கிறதுனால சூப்பராக எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. என்னால் தான் தொடர்ந்து க்ரம்ப்ளிங் வீடியோ போட முடியல. ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிற வீடியோஸே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது. டைம் இருக்க மாட்டேங்குது. வீட்டுக்கும் கடைக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட்டு ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். வீட்டில் இருந்தேன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். கடைக்கு போயிட்டேன்னா கடையில் கொஞ்சம் வேலை இருக்கும், அதனால் ஃபோனை தொடவே முடியாது. நைட்டில் வந்து பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணணும்னு நினைப்பேன். எடிட் பண்ணுறதுக்குள்ளேயே தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடுவேன். ஏன்னா நமக்கு உடம்பு டயர்டாக இருந்ததுனா தான் சீக்கிரமாக தூக்கம் வரும். அதனால் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன்னா நான் சீக்கிரமாக தூங்கிடுவேன். அதனால தான் ஒரு நாளும் என்னோடய வீடியோஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈவினிங் டைம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து சாக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரிசல்ட் வந்து ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சி. க்ரம்ப்ளிங் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், அதிகமாக இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் இப்போ இதை டுட்டோரியல் பண்ண முடியும். அதனால் இது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் டுட்டோரியல் பண்ணலை. அடிக்கிற வெயிலில் டுட்டோரியல் பண்ணால் சூப்பராக காஞ்சிடும். ஆனால் என்னால் தான் டைம் இல்லாததுனால ஒரு நாளும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இது டுட்டோரியல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போலாம் வந்து இந்த சைடு வெயில் வரதில்ல. இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ இந்த சைடு வச்சு தான் நான் க்ரம்ப்ளிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்த பாருங்கள். அதனால தான் என்னோடய ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவுமே டஸ்ட்டாக இருக்குது. இந்த டப்பு வச்சு இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் வச்சு தான் நான் ரெக்கார்டிங் பண்ணுவேன். அதிகமாக வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரைபேட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரண்ட்டு கேமரா மட்டும்தான் பண்ணுவேன். இந்த இடம் அதனால தான் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக டஸ்ட் அதிகமாக இருக்குது. நல்லா பார்க்குறீங்களா, உங்களுக்கு தெரியுதுல வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ளூ கலர் டப்பை வந்து க்ளீன் பண்ணி டுட்டோரியல் பண்ணியாச்சு. நைட்டே முடிச்சிட்டேன் அந்த வேலையை. இது நேற்று லாக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பால் ஷேப்லாம் அது ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்லாபும் வந்து க்ரம்ப்ளிங் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. பாய்.